எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு பூத்தாலே பூவின் சாயம் போகுமே. ஏக்கா என்னக்கா இப்படி ஆயி போச்சு? நான் இந்த விஷயத்தை கேட்ட உடனே அடிச்சு பறந்து ஓடி வரேன். பிள்ளை மயங்கி விழுந்துட்டானாமே. வீட்ல போய் ரோசாட்ட கேட்டேன். அவதான் இப்படி ஆயிட்டு எத்தே அப்படின்னு சொன்னா. அதான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன்க்கா. பிள்ளை எப்படி இருக்கா? கண்ணு முழிச்சு எதுவும் பேசலானா? இல்ல பத்ராளி, என் பிள்ளை என்ன கண்ணு முழிக்காம தான் கிடக்கானு. உள்ள போனவரை டாக்டர் பார்த்துட்டு இருக்க, வெளியே வரக்கூட இல்ல. ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்க. அவன் என்ன நடக்கு யாரு நடக்குன்னே தெரியலையே. ஏம்மா நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு தாம்மா வந்தேன். இப்போ வந்து சொல்றேன்னு சொன்னாவம்மா. உள்ள தம்பியை தான் செக் பண்ணிட்டு இருக்காவலாம். தம்பிக்கு ஒன்றும் ஆகாதுமா, அல்லாதங்கம்மா. என்ன நேரமா என்னவா தெரியல. கல்யாணத்துல அவ்வளவு பெரிய தடை. சரி கல்யாணத்தை முடிச்சப்ப எல்லாம் சரியாயிடும்னு பார்த்தா இங்க பார்த்தா இப்படி ஆயி போச்சு. இதுக்குதான் அவசரப்பட்டு ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சதுன்னு தாலி கட்ட சொல்லக்கூடாதுக்கா. கொஞ்சம் நம்ம ஆற அமர உட்கார்ந்து யோசித்து முடிவு எடுத்திருக்கணும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல பத்ராளி. யாமினி பிள்ளை என்ன தெரியாத பிள்ளையா? அவ அன்னபூர்ணி பிள்ளை தானே? ஆமாக்கா, இருந்தாலும் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து தானே கட்டணும். இப்படி ஒரு கல்யாணம் நின்னு போச்சுன்னு இன்னொரு கல்யாணத்தை டப்புன்னு முடிச்சிட்டியே. அதனாலதான் என்னமோ இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு. இங்க பாருங்கக்கா, எதுக்கு இப்படி பேசுறீங்க? என் பிள்ளை என்ன ராசி கெட்டவளா? சீச்சி தம்பி, நான் அப்படி சொல்லல. பிறவே நீங்க பேசுறதுக்கு என்ன அர்த்தம்? அது வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையா பண்ணிருக்கலாம்னு சொன்னேன். நிச்சயத்துல வேற ஆக்சிடென்ட் ஆயிருச்சு பாத்தியா? அதான் இது கொஞ்சம் ஆற அமர உட்கார்ந்து யோசிச்சு முடிவு எடுத்திருக்கலாம்னு சொன்னேன். யாரு பிள்ளைய நான் எந்த குறையும் சொல்லலப்பா. என் பொண்டாட்டியோட அண்ணன் தலை குனிஞ்சு நின்ற கூடாதுன்னு தான் என் பொண்டாட்டி பிள்ளைய கட்டித்தாரேன்னு சொன்னான். மத்தபடி இதுல வேற எந்த காரணமும் இல்ல. என் பிள்ளை கூட இன்னும் படிச்சும் முடிக்கல. அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும், கல்யாணம் நின்றுச்சுன்னு யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு தான் என் பொண்டாட்டி இப்படி செஞ்சிருக்கா. நீங்க அதுக்கு பாராட்டலன்னா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாம இருங்கக்கா. எதனால மாப்பிள்ளைக்கு இப்படி ஆச்சோ யாருக்குமே தெரியல. சும்மா உங்க இஷ்டத்துக்கு இந்த கல்யாணம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லாதங்க. இல்ல தம்பி, ஒரு கல்யாணம் நின்னு போச்சுன்னா டக்குனு எதுக்கு கல்யாணத்தை முடிக்கணும்? யோசித்து மெதுவா பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். வேற ஒண்ணு நான் தப்பா சொல்லல. அவன் ஒழுங்கா சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம். அதனால கூட மயக்கம் வந்திருக்கும். யாருக்கு தெரியும்? நீ எதுவும் நினைக்காதப்பா. சார், நீங்க தானே சூர்யாவோட அண்ணன்? ஆமா டாக்டர், நான் தான் அண்ணன். இவங்க தான் சூர்யாவோட அம்மா. சூர்யாக்கு என்னாச்சு டாக்டர்? இப்போ அவன் எப்படி இருக்கான்? அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவர் நல்லா தான் இருக்காரு. டாக்டர், என் தம்பியை நாங்க போய் பார்க்கலாமா டாக்டர்? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்லா தானே இருக்கான். ஆமா சார், அவர் நல்லா தான் இருக்காரு. அவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போயிருந்ததுல. ஆமா டாக்டர், உங்ககிட்ட தானே அப்பயும் கூட்டிட்டு வந்திருந்தோம். நீங்க தான் நல்லா ரெஸ்ட் எடுங்க, இந்த டேப்லெட்டை போடுங்கன்னு சொன்னீங்க. ஞாபகம் வந்தா பாருங்க, இல்ல அப்படியே பழகிடுங்கன்னு சொன்னீங்க. ஆமா சார், இப்ப அவருக்கு பழசெல்லாம் மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சு. என்னது பழசு ஞாபகம் வந்துட்டா? ஆமாமா, அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஆனா இந்த இடைப்பட்ட நாள்ல நடந்தது மட்டும் ஒரு ஞாபகத்துல இல்லைன்னு சொல்றாரு. பழசெல்லாம் ஞாபகம் வந்ததுனால இந்த 3 மாசம் என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு மறந்து போச்சு. டாக்டர், என்ன சொல்றீங்க? ஆமா சார், பழைய ஞாபகம் வந்துருச்சு. ஆனா இந்த 3 மாசம் நடந்தது மட்டும் அவருக்கு மறந்து போச்சு. ஐயோ, இந்த 3 மாசம் நிகழ்வு தானே ரொம்ப முக்கியமானது. இது மறந்து போச்சுன்னு சொல்றிய? எப்படியாவது ஞாபகம் வர வைங்க. இது ஞாபகத்துக்கு வரலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆமா டாக்டர், என் பிள்ளைக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அது கூட மறந்து போயிட்டான்னு சொன்னா எப்படி? மா, அவரு கல்யாணம் முடிஞ்சிருந்தா நீங்க தான் அதை ஞாபகப்படுத்தணும். இந்த 3 மாசத்துல ஏதாவது முக்கியமான விஷயம் அவர் வாழ்க்கையில நடந்திருந்தா நீங்க ஞாபகப்படுத்துங்க. அவரு நீங்க சொன்னா புரிஞ்சுப்பாரு. பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுங்க. ஏன் எல்லாரும் வருத்தப்படுறீங்க? முதல்ல அவருக்கு எல்லாம் ஞாபகம் வரணும்னு தானே ஆசைப்பட்டீங்க. இப்ப என்னடானா ஞாபகம் வந்துருச்சேன்னு கவலைப்படுறீங்களே எதுக்கு? கவலைப்படாதீங்கம்மா. அவருக்கு ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்திருந்தா நீங்க சொல்லுங்க, அவர் புரிஞ்சுப்பாரு. டாக்டர், எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அவன் ஆசைப்பட்ட பொண்ணு கூட அவனுக்கு கல்யாணம் நடக்கல. வேற பொண்ணு கூட அவன் மன விருப்பப்படிதான் கல்யாணம் நடந்துச்சு. இப்போ இது மறந்து போய் அது ஞாபகம் வந்துட்டுன்னு சொல்றிய, நாங்க என்ன சொல்றது? அவங்கிட்ட இதெல்லாம் எப்படி சொல்லி நாங்க புரிய வைப்போம்? இங்க பாருங்க சார், ரொம்ப ஷாக்கான விஷயத்த அவர்கிட்ட சொல்லாதீங்க. மத்தபடி அவர் வாழ்க்கையில நடந்த நார்மலான விஷயத்தெல்லாம் சொல்லுங்க, அவர் புரிஞ்சுப்பாரு. இதுவே அவனுக்கு ஷாக்கான விஷயம் தானே, நாங்க எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அப்போ பார்த்து பக்குவமா எடுத்து சொல்லுங்க, அவர் புரிஞ்சுப்பாரு சார். 3 மாசம் பழசெல்லாம் மறந்துட்டு உங்க கூட தானே அவரு சந்தோஷமா லைஃப வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்படிப்பட்டவர்கிட்ட இந்த 3 மாசத்துல உள்ள விஷயத்த சொல்லி உங்களால புரிய வைக்க முடியாதா?
சொல்லுங்க சார், புரிஞ்சுப்பாரு. டாக்டர், தம்பியை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போலாம். அவர் நல்லா தான் இருக்காரு. நல்லா செக் பண்ணியாச்சு, அவர் நார்மல் ஆயிட்டாரு. ஆமா, மாப்பிள்ளைக்கு எப்படி பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு? அது வந்து சார், அவர் மயங்கி விழுந்ததுல தலையில அடிபட்டு இருக்குல்ல, அதனால எல்லாமே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. சே, இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா முன்னாடியே மாப்பிள்ளைய கட்டை எடுத்து அடிச்சிருப்பேனே. இது தெரியாம போச்சே. சரி சரி, பழசெல்லாம் ஞாபகம் வந்ததுல புதுசு மறந்து போச்சு. கல்யாணம் மறந்துட்டுல, அது போதும் எனக்கு. இனி அந்த பிள்ளைய அவர் எட்டி கூட பார்க்க மாட்டாரு. டாக்டர், என்ன டாக்டர் பண்றது? அவனுக்கு இந்த புதுசா நடந்த விஷயத்தை ஞாபகப்படுத்த. சார், இந்த விஷயம் அவருக்கு ஞாபகம் வரலாம், ஞாபகம் வராமலையும் போகலாம். இதனால எந்த பிரச்சனையும் இல்லை சார். அவருக்கு பழசு ஞாபகம் வந்துட்டுல, இனி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நோ ப்ராப்ளம். தாராளமா இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். லட்சுமி அக்கா, என்ன இதெல்லாம்? டாக்டர் மாப்பிளைக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. மாமா, அது வந்து பழசு ஞாபகம் வந்ததுனால புதுசு எல்லாம் மறந்துட்டுன்னு சொல்லியாரு. நம்ம தம்பிக்கு எடுத்து சொல்லுவோம். இங்க பாருங்க லட்சுமி அக்கா, மாப்பிளைக்கு எல்லாம் மறந்து போச்சு, என் பிள்ளைய எப்படியே விட்டுறலாம்னு நினைச்சிடாதங்க. தங்கராசு, நாங்க எப்படி அப்படி நினைப்போம்? உன் பிள்ளைதான் என் வீட்டு மருமகனி கல்யாணம் பண்ணியாச்சு. அவனுக்கு இப்ப நடந்தது ஞாபகம் இல்லாம இருக்கு, ஞாபகப்படுத்துவான். அதெல்லாம் புரிஞ்சிடும், எல்லாம் சரியாயிரும். முதல்லையும் பழசெல்லாம் மறந்துருக்கும் போது நாங்க தான் அப்பா அம்மான்னு எல்லாத்தையும் புரிய வச்சு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ அவனுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும்தானே ஞாபகத்துல இல்ல, அதையும் புரிய வச்சிடலாம். சரிக்கா, போய் பேசி பாருங்க மாப்பிள்ளைட்ட. சரிப்பா, என் மகன்கிட்ட நான் பேசி. எம்மா வாங்கம்மா, போய் தம்பிய பாப்போம். டாக்டர் என்ன இப்படி சொல்லிட்டு போறாவ? ஒருவேளை மாப்பிள்ளைக்கு என் பிள்ளைய பிடிக்கலன்னா என்ன செய்யறது? முதல்ல அன்னபூர்ணிக்கு போன போட்டு இந்த விஷயத்த சொல்லணும். எப்பாடா, ஒரு வழியா அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து தொலைச்சிட்டு. நல்ல வேளை, எங்க இவன் இப்படியே இருந்துருவானோன்னு நினைச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் இப்படி இருந்தா வீட்டுல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடலான்னு நினைச்சேன். எப்படியோ ஞாபகம் வந்துட்டுல, அது வரைக்கும் போதும். சீக்கிரமா சொத்தை எழுதி வாங்குறதுக்கு ஏதாவது பண்ண சொல்லணும். காதல் கன்றாவின்னு போய் இப்ப வேற பிள்ளைய கல்யாணம் முடிச்சிட்டு கிடக்கான். அதுவும் இந்த குடும்பத்து பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா, வேற எங்க இருந்தோ வந்தவன். என்ன செய்யனே தெரியல. முதல்ல அவளை டைவர்ஸ் பண்ண சொல்லணும். மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆனதே மறந்து போச்சு. மாப்பிள்ளைட்ட அது இதுன்னு எதையாவது ஒண்ணு சொல்லி அந்த பிள்ளைய அவர்கிட்ட இருந்து பிரிச்சு என் பிள்ளைய கட்டி வச்சிடணும். அம்மா, எதுக்குமா அழுவுறீங்க? அழாதீங்கம்மா. அண்ணா, டாக்டர் என்னென்னவோ சொல்றாரு. எனக்கு நிச்சயத்தன்னைக்கு தானே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேனா? டாக்டர் என்னவோ பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்றாரு. என்னாச்சுன்னா? தம்பி சுப்பிரமணி, டாக்டர் சொன்னது உண்மைதான்ப்பா. உனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. ஒரு விஷயம் தெரியுமா? எங்களே யாரு என்னன்னு உனக்கு அடையாளம் தெரியல. ஐயோ, என்னென்ன சொல்றீங்க? ஆமாப்பா, நீ பழசெல்லாம் மறந்துட்டா. அப்புறம் நாங்க தான் ஒண்ணு ஒன்னா சொல்லி புரிய வச்சோம். நீயும் புரிஞ்சுக்கிட்டாப்பா. அண்ணா, எனக்கு கடைசியா அன்னைக்கு நிச்சயத்தன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதுதான் ஞாபகத்துல இருக்கு. ஆமாப்பா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல, அதுல இருந்தே இப்ப 3 மாசம் ஆயிட்டுப்பா. உனக்கு கல்யாணமும் முடிச்சிட்டு. அப்படியாண்ணா? எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? நிச்சயம் நடக்க போகுதுன்னு சந்தோஷமா இருந்தேன். நீங்க என்னடானா கல்யாணமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க? எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையேண்ணா. உனக்கு ஞாபகம் இல்லாத போது முடிஞ்சதுனால இப்ப எதுவுமே ஞாபகம் இல்லப்பா. ஆமா, எனக்கு எப்படின்னா பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அது வந்துப்பா தம்பி, நேத்து காலையில தான் உனக்கு கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து உனக்கு முதல் ராத்திரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோமா, பார்த்தா அதுக்குள்ள நீ மயங்கி விழுந்து கிடந்தா, தூக்கிட்டு நாங்க ஆஸ்பத்திரிக்கு ஓட்டி வந்தோம். இவ்வளவு நேரம் டாக்டர் செக் பண்ணிட்டு தான் சொன்னாவ உனக்கு ஞாபகம் வந்துருச்சு பழசெல்லான்னு. அப்படியாண்ணா? நேத்துதான் கல்யாணம் முடிஞ்சதா? ஆமையா சூர்யா, உனக்கு நேத்து தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு. அம்மா, எதுக்குமா அழுறீங்க? நல்ல விஷயம் தானே எனக்கு நடந்திருக்கு. நான் கூட இனிமேதான் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமா, நீங்களும் வந்திருக்கீங்க. துர்கா எங்க? எப்படியே சொல்றது இந்த வார்த்தைய? என்னாச்சுமா, ஏமா அழுவுறீங்க? துர்காக்கு எதுவும் ப்ராப்ளமா? தம்பி சூர்யா, உனக்கு பழசெல்லாம் மறந்தாலும் பரவாயில்ல, எங்க பிள்ளைய கட்டிதாரோன்னு அவையே சொன்னாவ. அதனால நாங்களும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம்ப்பா. ஆனா கல்யாணத்தன்னைக்கு காலையில அந்த துர்கா பிள்ளை காணாம போயிட்டுப்பா. அப்புறம் எப்படின்னா கண்டுபிடிச்சிங்க? அதை ஏன்பா கேக்குறா? அந்த பிள்ளைய நாங்க கண்டுபிடிக்கவே இல்லை. யாரு கூடயும் ஓடி போயிட்டான்னு நம்ம செல்லமா தான் வந்து சொன்னான். அதனால ஓடி போன பிள்ளைய எதுக்கு தேடணும்னு நாங்க தேடியும் போலப்பா. அம்மா வேற ஒரே அழுக. இந்த மாதிரி கல்யாண நேரத்துல அந்த பிள்ளை ஓடி போச்சு, என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்னு அழுதுட்டே இருந்தாப்ல.
அதனால நம்ம அன்னபூர்ணி அத்தை இருக்காப்ல அவிய மக யாமினிய கட்டிதாருன்னு சொன்னாவப்பா. நாங்களும் உங்ககிட்ட வந்து கேட்டோம் யாமினிய கட்டிக்கிட்டதுக்கு சம்மதமானு. நீயும் உனக்கு சம்மதம்னு சொன்னப்பா. அதனால யாமினிய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். யாமினிக்கும் உனக்கும் தான்ப்பா கல்யாணம் முடிஞ்சது. நோ, இப்படி நடந்திருக்கவே கூடாது. எனக்கு இது தெரியவே தெரியாது. எனக்கு அந்த யாமினி வேண்டாம். சூர்யா அப்படிலாம் சொல்லாதப்பா. நீ இப்படி சொன்னேன்னா அந்த பிள்ளை எங்க போவோம் நம்பி கழுத்தை நீட்டிருக்கா. உன் சம்மதத்தை கேட்டுதான்ப்பா கட்டி வச்சோம். துர்காப்புல எங்கேயோ ஓடி போயிட்டுன்னு நினைச்சிட்டோம்ப்பா. கடைசியில பார்த்தா அந்த பிள்ளை யாரோ மண்டபத்துல தான் சாக்கு மூட்டையில போட்டு கட்டி வச்சிருக்காவ. எல்லாம் டக்கு டக்குன்னு நடந்துட்டியா. சுப்பிரமணி தான் கண்டுபிடிச்சு வேற கூட்டிட்டு வந்தான். சுப்பிரமணியா? அப்போ அவன் தான் கடத்தினதா? தம்பி அப்படிலாம் இல்லப்பா. அவன் கண்டுபிடிச்சுதான் கூட்டிட்டு வந்தான். கடத்தினது வேற ஆளு. சிசிடிவி கேமரால பாத்துட்டோம். ஷோ, தலை வலிக்குது எனக்கு. போங்க எல்லாரும் வெளியே போங்க. எனக்கு இந்த கல்யாணமா வேண்டாம், அந்த யாமினியும் வேண்டாம். வெளியே போங்க. சூர்யா அப்படிலாம் பேசாதப்பா. வெளியே போங்க. எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. நான் எப்படி எல்லாம் கனவு கண்டு வச்சிருந்தேன். என்னோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுப்பிரமணியா தான் இருக்கும். என்கிட்ட அன்னைக்கு சவால் விட்டுட்டு போனான். அந்த பொண்ணு கழுத்துல எப்படிடா தாலி கட்டுவேன் நான் பாக்குறேன்னு சொன்னான். அவன் விட்ட சவாலை நிறைவேற்றி இருக்கான். நான் மட்டும் தெளிவா இருந்திருந்தா இந்த யாமினியை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். சரியான திமிரு பிடிச்சவா. அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நான் மனசார காதலிச்சது இந்த துர்காவை தான். அவ இல்லைன்னா என் வாழ்க்கையில கல்யாணமே தேவை கிடையாது. இவ்வளவு பேர் எனக்கு கட்டி வச்சாங்களாம். இந்த யாமினி கூட எல்லாம் என்னால வாழவே முடியாது. இவ கூட வாழ்றதுக்கு நான் இப்படியே ஒத்தையிலே இருந்துட்டு போயிடலாம். ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு. துர்காக்கும் எனக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை யாரோ வேணும்னே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் யாருன்னு தெரியட்டும். அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். என்ன எதுக்கு இப்ப உள்ள வரீங்க எல்லாரும்? வெளியே போங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன். ஆமா, வெளியே போங்க நீங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. நான் எதையும் மறக்கல. எனக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியல. 3 மாசத்துல என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. உங்களுக்கு தான் தெரியும்ல சித்தி, நான் துர்காவை தான் லவ் பண்றேன்னு. அப்புறம் எதுக்கு நீங்க யாமினி கூட எனக்கு கல்யாணம் நடக்க விட்டீங்க? நீங்களாவது அதை தடுத்திருக்கலாம்ல. போச்சு, எல்லாம் போச்சு. நான் நினைச்சது ஒண்ணு, இப்ப எனக்கு நடந்திருக்கிறது ஒண்ணு. சுத்தி, நானே டென்ஷன்ல இருக்கேன். ஏதாவது சொல்லிட போறேன். வெளியே போங்க. ஆமா, அஸ்வினுங்க? ஷோ, வெளியே போங்க. எனக்கு தலை வலிக்குது. நானே டென்ஷன்ல இருக்கேன். இவங்களுக்கு என்னடானா இவங்க பிரச்சனை. துர்காவை கல்யாணம் பண்ணிட்டு சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இங்க என்னடானா எல்லாம் தப்பா போயிருச்சு. இந்த அஸ்வின் என்ன பண்ணா? அவனாவது எனக்கு சொல்லி புரிய வச்சிருக்க கூடாது? ஃப்ரெண்டு கூடயே சுத்திட்டு இருந்தான். அந்த பொண்ணு கழுத்துல என்னை தாலி கட்ட விட்டுருக்கான். அவனை பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இருக்கு. மாப்பிள, நல்லா இருக்கீங்களா மாப்பிள? இங்க பாருங்க, நான் ஏற்கனவே பயங்கரமான டென்ஷன்ல இருக்கேன். இப்படி ஒரு ஒருத்தரை வந்து நீ டென்ஷன் படுத்தாதீங்க. வெளியே போங்க. தெரியும் மாப்பிள, நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். துர்கா கூட நடக்க வேண்டிய கல்யாணம் யாமினி கூட நடந்துச்சுன்னு தானே கவலையா இருக்கிய? அது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அன்னபூர்ணி அத்தை தான். என்ன சொல்றீங்க? அன்னபூர்ணி அத்தையா?
ஆமா மாப்பிள்ள, அவிய மட்டும் காரணம் இல்ல, அவிய மக யாமினி எதுக்கு காரணம்? என்ன சொல்றீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்க அன்னபூர்ணி அத்தை தான் அந்த துர்காவை கடத்திட்டு யாமினி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே. எதுக்கு மச்சான்? வேற எதுக்கு? அவிய மக நல்ல வசதியா வாழணும் தான். உங்க குடும்பத்துல ஏகப்பட்ட சொத்து இருக்குல்ல, அதுக்காக தான் அம்மாவும் மகளும் பிளான் பண்ணி தான் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காவே. எல்லாம் சொத்துக்காக தான் மாப்பிள்ளை, மத்தபடி காதல் கன்றாவிலாம் ஒண்ணும் கிடையாது. ச்சே, நான் அந்த யாமினி மோசமா இருப்பான்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு மோசமா இருப்பான்னு நினைக்கல. ஆமா, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? தெரியும் மாப்பிள்ளை, எனக்கு தெரியும், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஆனா இந்த வீட்டுல உள்ளவியலுக்கு தான் தெரியாது. ஏன்னா நான் குடிகாரன், குடிச்சிட்டு வளர்றேன்னு நினைக்காவே. அதான் மாப்பிள்ளை நான் யார்கிட்டயுமே சொல்லல. உங்களுக்கு என்னைய பத்தி தெரியும்ல, அதான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். நான் குடிகாரன் தான் மாப்பிள்ள, ஆனா நான் சொல்றதெல்லாம் நிஜம். ஆவியதான் இது எல்லாம் செஞ்சது. அந்த பொண்ணை கடத்திட்டு ஆவிய மகளை பொண்ணாக்கிட்டாவ. நீங்களும் பழசெல்லாம் மறந்து இருந்தீங்களா? அந்த பிள்ளை கழுத்துல தாலியை கட்டிட்டீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு மாப்பிள்ளை. முடியல மச்சான், எதுவுமே முடியல. நான் ஆசைப்பட்ட பொண்ணை கடத்திட்டு இந்த யாமினி என் தலையில கட்டி வச்சிருக்காங்க. அந்த யாமினி எப்படி நிம்மதியா அந்த வீட்டுல வாழ்ந்துடுறான்னு நானும் பாத்துறேன்.